இந்த சிறுநீரக பிரச்சனையால நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் செய்யணும், முதல்ல நான் செய்யவே கூடாது. இந்த சிறுநீரக பிரச்சனையால என்னுடைய மனநலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? நீர்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பிரித்து சத்தை பிரித்து உடலுக்கும், அந்த கழிவை பிரித்து சிறுநீராக மாற்றி வெளியே அனுப்புறதுக்கும் தான் சிறுநீரகம் இன்னைக்கு மிகப்பெரிய ரோல் அந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஆணுறுப்போடைய முடிகிற இடமும் சிறுநீரகத்தோடைய அந்த நரம்பு முடிகிற இடமும் ஒரே இடம் இருக்கிறதுனால ரெண்டுமே இனிஷியல் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ரெண்டுலையுமே டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சதைகள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சதைகள் இருக்கு இல்லையா, நெஃப்ரான் செல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சதைகள் அழுகி வெளியே வர்றது தான் நுரையா வர்றது. கொடுக்கக்கூடிய உணவுகளை ரொம்ப சரியாகவும் கவனமாகவும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதனுடைய பாதிப்புகள்ல இருந்து நம்ம வெளியே வரலாம். நான் சரியா தானே இருந்துகிட்டு இருந்தேன், நான் எல்லாரும் போல தானே நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படி என்னுடைய சிறுநீரகத்தில் அந்த பிரச்சனைங்கிறது ஆரம்பிச்சுது? இந்த சிறுநீரக பிரச்சனையால நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் செய்யணும், முதல்ல நான் செய்யவே கூடாது. இந்த சிறுநீரக பிரச்சனையால என்னுடைய மனநலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? சிறுநீரக பிரச்சனையால 100% அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியுமா? இதுக்கு என்னதான் உணவு பழக்க வழக்கங்கள்? 1008 பேர் 1008 விதமான ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இதை நான் எதை எடுத்துக்கிறது, எதை விடுறது? இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கமெண்ட்ஸில் வச்சதுனால அதற்கான பதில் தான் இந்த பதிவு. அனைவருக்கும் வணக்கம். பகலவன் ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க சிறுநீரகத்தை பற்றின விழிப்புணர்வு பதிவு தான் இது. முதல்ல சிறுநீரகத்தோட வேலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு தண்ணி குடித்தாலோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்கனாலோ அதில் இருக்கக்கூடிய நீர்க்கழிவுகளை பிரித்து மலத்தை பெருகுடல் வழியாக மலக்குடலுக்கு அனுப்புறதுக்கும், நீரில் இருக்கக்கூடிய விஷயத்தை பிரித்து சத்தை பிரித்து உடலுக்கும், அந்த கழிவை பிரித்து சிறுநீராக மாற்றி வெளியே அனுப்புறதுக்கும் தான் சிறுநீரகம் இன்னைக்கு மிகப்பெரிய ரோல் அந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சிறுநீரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறப்ப அது எப்போ ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் சரியான நேரத்துக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும் ஒன்று. ரெண்டாவது, அதிகமாக உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதும் தான் மிக முக்கியமான காரணம். சில சொல்லுவாங்க, சார் நான் இது ரெண்டையுமே நான் பண்ணலையே, எனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னா, கடுமையான மன உளைச்சல் இருந்தாலும், வாழ்க்கையில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும், உடலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆர்கன்ஸுக்கு தேவையான முழுமையான சத்துக்கள் கிடைக்கலனாலும் எப்படியாவது ஏதாவது ஒரு டைமில் நம்ம உடம்பு நமக்கு இண்டிகேட் பண்ணோம், உனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அறிகுறி வாயிலாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அலட்சியப்படுத்துறது, அதை பொருட்படுத்தாமல் நம்ம கண்டுக்காமல் போகிறது தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் ரீசனே. அடுத்தது, இப்போ இந்த சிறுநீரகம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பழுதாகுது அப்படின்னு பார்க்குறப்ப, முதல்ல சிறுநீரகத்தை பாதிப்பு ஏற்படும் போது சிறுநீரகம் முதல்ல வீங்க ஆரம்பிக்கும். வீங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகத்தை வெளியேற்றக்கூடிய அந்த உடலுடைய தன்மை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு கால் வீக்கம், விரைப்பை வீக்கம், முக வீக்கம் அளவுக்கு ஏற்படும். இது காரணம் என்னன்னா, சிறுநீரகத்தால் சிறுநீரை முழுமையாக ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்ப முடியாது. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் இருக்கு இல்லையா, இதனுடைய முடியக்கூடிய இடமும் ஆணுறுப்பு தொடங்கக்கூடிய, அதாவது ஆணுறுப்பும் பெண்ணாக உறுப்பாகட்டும், இந்த சிறுநீரக நரம்புகள் முடிகிற இடமும் ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு தொடங்குற இடமும் ஒரு இடம் தான். இப்போ உதாரணத்துக்கு யூரின் போனால் எரிச்சலாக வருது, அப்போ சொல்லுவாங்க சூடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல் அப்படிங்கிறது அந்த சிறுநீரக குழாய் வழியாக, அந்த நரம்பு வழியாக அந்த சிறுநீரகம் வெளியேறி ஆணுறுப்புடைய தொடக்க புள்ளியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைங்கிறதே முதல்ல வருது. அப்போது ஒரு பிரச்சனை இருக்குது, சிறுநீரகத்தில் ஏற்படுதுன்னா அது ஏன் ஆணுறுப்பில் வெளிப்படுத்துது அப்படின்னா, சிறுநீரக நரம்பு முடிகிற இடமும் ஆணுறுப்பு நரம்பு தொடங்குற இடமும் ஒரே இடங்கிறதுனால தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது இண்டிகேட் பண்ணுது. குறிப்பாக ஆணுறுப்பில் தொற்று ஏற்பட்டாலும் அது சிறுநீரகத்தை பாதிக்குது. அது காரணம் என்னென்னா, ஆணுறுப்போடைய முடிகிற இடமும் சிறுநீரகத்தோடைய அந்த நரம்பு முடிகிற இடமும் ஒரே இடம் இருக்கிறதுனால ரெண்டுமே இனிஷியல் பாயிண்ட்டு ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ரெண்டுலேயுமே டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் நமக்கு ஆணுறுப்பில் காட்டுறதோ, அந்த விரைப்பை வீங்கிறதுக்கு, கால் வீங்கிறதுக்கு எல்லாமே சிறுநீரகம் சரியாக ப்ராசஸ் பண்ண முடியல, சிறுநீரை முழுமையாக வெளியேற்ற முடியாதது தான் காரணம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மனநிலை. யாருக்கெல்லாம் திக்குன்னு பய உணர்வு இருக்கும், யாருக்கெல்லாம் கடுமையான மன உளைச்சல் பயம் இருக்கோ அவங்களுக்கு சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். மேபி அவங்களுக்கு கல்லாவும் இருக்கலாம், மன ரீதியாக சொல்கிறேன், கல்லாவும் இருக்கலாம், சிறுநீரக கல்லாவும் இருக்கலாம்,
அல்லது சிறுநீரகம் வந்து பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ யூரின் போறப்ப நுர வருதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. நுர வந்துகிட்டே இருக்கு, நிறைய நுர போகுது அப்படிம்பாங்க. அந்த நுரங்கிறது ஏன் வருது அப்படின்னா, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சதைகள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சதைகள் இருக்கு இல்லையா, நெஃப்ரான் செல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சதைகள் அழுகி வெளியே வர்றது தான் நுரையா வர்றது. நிறைய பேர் நுர வருதுன்னு சொல்றாங்க, புரோட்டீன் லீக்கேஜும்பாங்க. இந்த புரோட்டீன் லீக்கேஜ் நடக்கிறதுக்கு காரணம் சதை அழுகி வெளியே வர்றது தான். சரி, இப்போ நம்ம யூரியா, கிரியேட்டினைன், இஜிஎஃப்ஆர், யூரிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம்ல. முதல்ல இந்த யூரியானா என்ன? யூரியாங்கிறது ஒன்றுமே இல்லை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அளவும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அந்த புரதம் இருக்கு இல்லையா, அந்த புரதத்தோடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் குறிக்கிறது தான் யூரியா. அடுத்தது கிரியேட்டினைன் என்ன அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை இந்த சிறுநீரகம் எந்த அளவு வெளியேற்றுது அப்படிங்கிறது தான் கிரியேட்டினைன். யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சிறுநீரை வந்து இந்த சிறுநீரகம் எந்த அளவு வெளியேற்றுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் யூரிக் ஆசிட். இஜிஎஃப்ஆர் அப்படிங்கிறது டோட்டல் கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இந்த இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு தான் இந்த இஜிஎஃப்ஆர். குறிப்பாக வந்து கிட்னி வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைஸை மெஷர் பண்ணுவாங்க. சைஸை மெஷர் பண்ணும்போது அந்த சைஸோட அளவு வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு இந்த சிறுநீரகத்தோடைய தாக்கம், இந்த பாதிப்பு எந்த அளவில் இருக்கு அப்படிங்கிறத. ஒரு சிறுநீரக சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இருக்கவங்களுக்கு அடிப்படையாக விழிப்புணர்வு தேவையான விஷயம் தான் இது எல்லாமே. அடுத்தது நம்ம உணவு பழக்கங்களுக்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னா, உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, எந்த நோயாக இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு பாதிப்படையக்கூடியது செரிமானம் தான். ஸோ லைட் ஃபுட்டாக தான் அவங்க எடுத்துக்கணுமே ஒழிய, இந்த பால், முட்டை, இந்த கருவாடு இந்த மாதிரியான ஐட்டங்கள் பக்கம் தயவு செஞ்சு போக வேண்டாம். உங்கள் உடம்பு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கணும், எளிமையாகவும் இருக்கணும், தொந்தரவு கொஞ்சம் குறையணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே லைட் ஃபுட்டாக இருக்கணும். குறிப்பாக கஞ்சி வடித்த சாதம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் காய்கறி பொரியல் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதை வந்து எடுத்து கடுகு கூட போடாமல் ஜீரகம் போட்டு தாளித்து உப்பு வந்து ரொம்ப குறைவாக சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் நீங்கள் உப்பு எந்த அளவு சேர்த்துக்கணுங்கிற கணக்குமே இருக்குது. சாப்பிடும்போது அதே மாதிரி வெண்ணெய் எடுத்த மோர் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பாக 1 டம்ளர் மோருக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நம்ம வந்து அந்த 8 டம்ளர் மோர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மோரை நம்ம குடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. வெண்ணெய் எடுத்தால் தான் மோர், தயிரில் தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு பேர் மோர் கிடையாது. குறிப்பாக இந்த சிறுநீரக சம்மந்தப்பட்டவங்க நெல்லிக்காய் ரசம் எடுக்கிறது நல்லது. நம்ம புளியை கரைச்சி ரசத்தில் ஊற்றுறோம் இல்லைங்களா, அதற்கு பதிலாக நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் அரைச்சி சாறு எடுத்து அதில் வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, புளி சேர்க்காம. குறிப்பாக சிறுநீரக நோயாளிகள் புளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடவே கூடாது, பருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தொடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒருத்தருக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா முதல்ல பாதிக்கக்கூடிய இடமே செரிமானம் தான். அப்போ அந்த செரிமானத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்கக்கூடாது. பருப்பு ஐட்டங்கள் சத்தான ஐட்டங்களான்னு கேட்டால் 100க்கு 200% அது சத்தான ஐட்டம் தான். ஆனால் அதை செரித்து அதை சக்தியாக மாற்றிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறி தான். ஸோ அப்போ என்னன்னா, சாதம், காய்கறி பொரியல், நெல்லிக்காய் ரசம், வெண்ணெய் எடுத்த மோர் சிறந்த உணவு. குறிப்பாக கீரை வகைகளை சேர்த்துக்காம, கீரையை டேரெக்டாக எடுத்துக்காம அதில் இருக்கிற சத்து மட்டும் நமக்கு கிடைச்சா போதும் இல்லையா, அப்போ சூப்பாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவு காலையிலலாம் டிஃபன் சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கி அந்த சமூகத்தில் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை இருக்கவங்க இட்லி, தோசை, வெண்பொங்கல் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான சக்தி அதிகமாக செலவாகும், அவங்களுக்கு மந்தமாக இருக்கும், வயிறு வீக்கம் அடைகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அப்போது கொடுக்கக்கூடிய உணவுகளை ரொம்ப சரியாகவும் கவனமாகவும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதனுடைய பாதிப்புகள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். குறிப்பாக யூரியா லெவல், கிரியேட்டின் லெவல் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதற்கு மருத்துவம் தான் சிறந்தது. தகுந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் இது போன்ற நல்ல தகவல்களுக்கு, மருத்துவம் சார்ந்த பதிவுகளுக்கு நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.